இந்த வீடியோல புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ண போறோம். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவா இருக்கும்போது இதுல எந்த காம்ப்ளிகேட்டடான விஷயங்களோ வார்த்தைகளோ இருக்காது. உங்களோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்ஃபிடென்ட்டா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவியா இருக்கும். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல பர்சனல் ஃபினான்ஸ்ல ரொம்பவுமே கோல்டன் ரூல் இல்லனா கோல்டன் கான்செப்ட்னு சொல்ல போறது கேப். இந்த கேப் அப்படிங்கிறது நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க செலவு பண்ணதுக்கு அப்புறம் மீதம் இருக்க தொகையை தான் இந்த கேப்னு சொல்லுவாங்க. சோ பேசிக்கா எல்லாருக்குமே இந்த கேப் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கணும். அதாவது நீங்க சம்பாதிக்கிறதை விட உங்களோட செலவுகள் கம்மியா இருக்கணும்ன்றது தான் அந்த கோல்டன் ரூல். ஸ்பெண்ட் லெஸ் தென் வாட் யூ earn. அப்புறம் அந்த கேப்பை இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பெட்டர் ஆகணும்னா இந்த கேப்பை தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த கேப்பை உருவாக்குறதுக்கும் இல்ல அதிகரிக்கிறதுக்கும் ஆப்வியஸா இருக்க ரெண்டு வழி என்ன? ஒன்னு, நீங்க கம்மியா செலவு பண்ணணும். கம்மியா செலவு பண்ண முடியாட்டி நீங்க அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஒன்னு உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்பெண்டிங்ஸை குறைச்சிட்டு வரணும். அந்த மாதிரி இந்த கேப்பை நீங்க உருவாக்கலாம். ஏற்கனவே அந்த கேப் இருந்ததுன்னா அதை அதிகமும் ஆக்க முடியும். அந்த கேப்பை உருவாக்கினா மட்டும் பத்தாது, அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு உதாரணம் எடுத்துப்போம். 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட மாத வருமானம் 900 ரூபாய், அதாவது 900 rupees. வாடகை கொடுத்து குடும்பத்துக்கு ஆகிற எல்லா செலவையும் அந்த தொகையை மட்டுமே வச்சு பார்த்துக்க முடிஞ்சது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் தேவைப்படுது. இந்த மாற்றம் எதனால நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன், அதாவது விலைவாசி உயர்வுனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் எல்கேஜி படிக்கும்போது என்னோட ஸ்கூல் ஃபீஸ் வெறும் 60 ரூபாயில இருந்து 120 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் இருந்தது. இன்னைக்கு அதே ஸ்கூல்ல எல்கேஜில ஒரு குழந்தையை சேர்த்து படிக்க வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 60,000 ரூபாய் கேட்கறாங்க. சோ வாழ்க்கையில ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தோட விலைவாசியும் ஏறிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட பணத்தோட மதிப்பு வருஷா வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களோட பணத்தோட மதிப்பை குறைய விடாம அதை வளர்க்கறதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். இந்த இன்ஃபிளேஷன் இந்தியால சராசரியா 7% சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயமும் வேற இன்ஃபிளேஷன் ரேட்ல வளர்ந்துட்டு இருக்கும். படிப்பு செலவுகள் ஒரு ரேட்ல வளர்ந்துட்டு இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேற ரேட்ல வளர்ந்துட்டு இருக்கும். வீடு, நிலம் இதோட விலையெல்லாம் வேற மாதிரி விலைவாசியா ஏறிட்டு இருக்கும். சோ இன்ஃபிளேஷன் எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா சராசரியா 7% வருஷம் உங்களோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மதிப்பை குறையாம காப்பாத்தணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 6% இல்ல 7% கொடுப்பாங்க. பெரும்பாலான நேரத்துல இந்த இன்ஃபிளேஷனை விட குறைவான வளர்ச்சி தான் இந்த பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இன்ஃபிளேஷனுக்கு மேல உங்களோட பணத்தை வளர வைக்கணும்னா நீங்க அந்த பணத்தை ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபிளேஷனை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற சில அசெட் கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் இல்லனா தங்கம். இது மூணுத்துல ரியல் எஸ்டேட்டுக்கு அதிகமான கேபிட்டல் தேவைப்படுறதுனால அதுல எல்லாராலையுமே முதலீடு பண்ண முடியாது. மீதி இருக்க தங்கத்திலும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் நம்மள மாதிரியான காமன் மக்கள் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிறுக மாசம் என்ன தொகை கிடைச்சாலும் அதை தங்கமா சேவ் பண்றதுக்கு கோல்ட் பீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்டாக் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி பணம் பண்ணலாம்ன்றத டீடைலா தெரிஞ்சுப்போம். முதல்ல ஒரு ஸ்டாக்னா என்னன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு கம்பெனி இருக்கு, நானே ஏதோ ஒரு பாத்திர கடையோ ஏதோ ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ என்னோட பிசினஸை வளர்க்கறதுக்காக இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை நான் ரெண்டு வகையில வாங்கலாம். ஒன்னு, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கடனா காசு கொடுப்பா, நான் என் பிசினஸ்ல போட்டு அதுல வர ரிட்டர்ன் வச்சு உனக்கு வட்டியை கட்டிடுறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கலாம். அப்படி இல்லனா அதே தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு நீ எனக்கு பார்ட்னரா சேர்ந்துரு, பாதி பணம் நீ போடு, மீதி பணம் நான் போட்டிருக்கேன், அதுல இருந்து வர லாபத்தை உனக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஈக்விட்டியாவும் கொடுத்துருக்கலாம். முதல்ல சொன்ன கடனுக்கு நீங்க மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டே வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது சொன்ன விஷயம் தான் ஈக்விட்டி. இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இன்னும் அதிகமான கேபிட்டல் தேவைப்படுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பொதுமக்கள் கிட்ட இருந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு கம்பெனி அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ற ப்ராசஸ் தான் இந்த ஐபிஓ. இதுல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பொதுமக்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ஷேருக்கும் எவ்வளவு விலைன்றதை நிர்ணயிச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல்ல லிஸ்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ, நம்மள மாதிரியான பொது ஜனங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இதுல இன்வெஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான மக்கள் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு லாட்டரி குலுக்கல் முறையில யாருக்கெல்லாம் இந்த ஷேர்ஸ் அலோகேட் பண்றேன்னு சொல்லிட்டு இது ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஷேரை யாரெல்லாம் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்குமே இந்த கம்பெனி மேல ஓனர்ஷிப் இருக்கு. ஒரு பார்ட் இல்ல ஒரு ஷேர் ஆஃப் த கம்பெனியை அவங்க ஓன் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுதான் ஷேர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷேரை வச்சு நீங்க எப்படி பணம் பண்ண முடியும்? ரெண்டு வகையில நீங்க பணம் பண்ணலாம். ஒன்னு, கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், நல்ல லாபம் கொடுக்கும்ன்ற எண்ணத்துல இன்னும் நிறைய பேர் அதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க கிட்ட நீங்க அதிகமான விலைக்கு வித்துருவீங்க. சோ நீங்க ஒரு விலைக்கு வாங்கி அதை விட அதிகமான விலைக்கு அதை விக்கிறீங்க இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தான் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க அதுல லாபம் பார்க்க முடியும். இதை தவிர்த்து அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா அதோட ஏர்னிங்ஸ்ல இருந்து அந்த ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க திருப்பி கொடுப்பாங்க. இதை தான் டிவிடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு கேபிட்டல் கெயின்,
கெயின்ஸ் இல்லனா டிவிடெண்ட்ஸ் இந்த ரெண்டு வகையில ஷேர் மார்க்கெட்ல உங்களால பணம் பண்ண முடியும். இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் கம்பெனி கிட்ட ஐபிஓல வாங்கிட்டோம். ஆனா இது இப்போ வேற யார்கிட்டயோ விற்கணும் இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம திருப்பி வாங்கணும் இல்லையா? அதனால இந்த ஷேர் எல்லாம் ஒரு இடத்துல விற்பாங்க. அதுதான் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச்ல தான் ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்ட விற்க முடியும் இல்ல வாங்க முடியும். அங்க தான் லிஸ்ட் ஆயிருக்கும், ரியல் டைம்ல ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு யோசிச்சாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலை ஏறிட்டே இருக்கும். நிறைய பேர் அதை வித்துட்டே இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலை குறைஞ்சிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோட விலை டெய்லி ரியல் டைமா ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமா நடந்துட்டே இருக்கும். இந்தியால மேஜரா இருக்க ரெண்டு பங்கு சந்தை, ஒன்னு என்எஸ்சி இன்னொன்னு பிஎஸ்சி. இது ரெண்டுமே பாம்பேல இருக்கு. இங்க இருந்து நீங்க பாம்பேக்கு போய் அதை வித்துட்டு வாங்கிட்டுலாம் வர முடியாது. அதனால இன்டர்மீடியேட்டா அந்த கம்யூனிகேஷனை, அதாவது பாம்பேல இருக்க எக்ஸ்சேஞ்ச்ல உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்காக நடுவுல ஒரு ஆள் வராங்கல்ல, இவங்கள தான் ஸ்டாக் புரோக்கர்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி விக்கணும்னா இந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் தேவை. இந்தியால ஃபேமஸா இருக்க ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக் புரோக்கர் இருக்காங்க. நான் பர்சனலா ஸ்டாக் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜீரோதா தான் யூஸ் பண்றேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு brokerage டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இது என்ன brokerage டிமேட் அக்கவுண்ட்? ரெண்டு விஷயம் சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கி விக்கணும், எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வாங்கி விக்கணும்னா broker கிட்ட ஒரு அக்கவுண்ட் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதை ஏதோ ஒரு விஷயத்துல ஹோல்ட் பண்ணி இருக்கணும்ல. இப்போ பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அதுல தான் உங்களோட பணம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க வாங்குற ஸ்டாக்ஸ், அதாவது இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஏதோ ஒரு டிஜிட்டல் அக்கவுண்ட்ல போட்டு தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதுதான் டிமேட் அக்கவுண்ட்னு வாங்க. டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம், அதாவது இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி ஏதோ ஒரு இடத்துல சேஃப்டியா உங்க பேர்ல உங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிறது தான் இந்த டிமேட் அக்கவுண்ட். இந்த டிமேட் அக்கவுண்ட்டுக்கும் அந்த புரோக்கருக்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது. அந்த கம்பெனியே திவால் ஆயிட்டாலும் உங்களோட ஷேர்ஸும் ஸ்டாக்ஸும் இந்த டிமேட் அக்கவுண்ட்ல சேஃபா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க புதுசா ஒரு brokerage அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அங்க இருக்கிறத இன்னொரு டிமேட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டிமேட் அக்கவுண்ட்டையே இன்னொரு broker கூட லிங்க்கும் பண்ணிக்கலாம். சோ ஒரு புது டிமேட் அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்ணனும்னா இந்த மாதிரி எந்த broker வெப்சைட்டுக்கு வேணாலும் போயிட்டு இல்ல நான் கொடுத்த லிங்கையும் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்க சில டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு புது அக்கவுண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்க போன்ல ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது வெப்சைட்ல போயிட்டோ அவங்க பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க ஸ்டாக்ஸை பார்க்கலாம், விற்கலாம், வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜீரோதால கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு எச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ஒன்னு நீங்க வாங்கணும்னா எச்டிஎஃப்சி பேங்க்னு தேடுவீங்க. அந்த ஸ்டாக் வரும். அது எவ்வளவு குவாண்டிட்டி வாங்கணும்ன்றதை இங்க போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கணும்ன்றதையும் இங்க ஃபில் பண்ணிட்டு பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க டிமேட் அக்கவுண்ட்ல 2 நாள் கழிச்சு வந்து அது டெபாசிட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க. அதே மாதிரி விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கின உங்களோட ஸ்டாக் ஹோல்டிங்ஸ்லயே போயிட்டு செல்லுன்னு கொடுத்துட்டு எவ்வளவு குவாண்டிட்டி செல் பண்ணணும், என்ன அமௌண்ட்டுக்கு செல் பண்ணணும்னு சொல்லிட்டு செல் பட்டன் எடுத்தீங்கன்னா செல் ஆயிடும். அந்த அமௌண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து டைரக்டா விழுந்துரும். ஆனா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுன்றது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல பல ஆயிரம் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல எது நல்ல ஸ்டாக் எது கெட்ட ஸ்டாக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம கேட்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு பிளைண்டாவும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்டெப்தா நம்மளால ரிசர்ச் பண்ண முடியும், ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்க முடியும். அது எல்லாமே எனக்கு கிளியரா தெரியும்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைமும் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாதுன்னா அதுக்காக இருக்க இன்னொரு கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவரோட வேலையே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி குரூப்பா எடுத்து, அதாவது நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸ் ரிசர்ச் பண்ணி இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறத அவர் பார்த்துப்பாரு. அவரு இதுக்காகவே படிச்சுட்டு இதுக்காகவே வேலை செஞ்சிருக்க ஒரு ப்ரொஃபஷனல். சோ குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து ஒன்னா ஹோல்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பல ஸ்டாக்ஸை ஒன்னா ஹோல்ட் பண்ண ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க மாருதி ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி எச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த 3 ஸ்டாக்கையும் வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா இது 3தோட விலையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. 10,000 ரூபாய் போட்டு ஒரு ஸ்டாக் யூனிட் தான் உங்களால வாங்க முடியும். அதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்கள மாதிரியே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, இன்னொருத்தர் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் மியூச்சுவலா கலெக்ட் பண்ணி கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு அவங்க இண்டிவிஜுவல்ஸா இந்த எல்லா ஷேர்ஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும், வெறும் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல ஒரு சின்ன பகுதி மாருதியிலும் HDFCலயும் ஐசிஐசிலயும் போய் இன்வெஸ்ட் ஆயிடுது. சோ குறைஞ்ச அமௌண்ட்ல நிறைய ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்போஷரும் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்டாக் பிக்கிங் எக்ஸ்பர்டைஸ் இல்லாததுனால இந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த வேலையும் பாத்துக்கிறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்னு பே பண்ணிருப்பீங்க. இந்த சார்ஜை வாங்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க மேனேஜ் பண்ணிட்டே வருவாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இதுதான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இங்க குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்றது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணி என்னென்ன ஸ்டாக் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சிருக்காரு. அதே மாதிரி இண்டெக்ஸ்ன்றதும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான். ஆனா அது ஒரு ஃப்ரேம்வொர்க் இல்ல ஒரு ரூல் படி இருக்கும். இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனியை மட்டும் ஹோல்ட் பண்ற ஒரு குரூப்பை நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுவாங்க. இந்தியால இருக்க டாப் 30 கம்பெனியை ஹோல்ட் பண்றத சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல் பேஸ்டா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு பாஸ்கெட் தான் இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம். சோ புதுசா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால எப்பவுமே டாப் 50 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா அர்த்தம். இப்போ டாப் 50ல இருந்து ஏதோ ஒரு கம்பெனி வெளியே போயிடுதுன்னா அந்த கம்பெனி இதுல இருந்து எடுத்துட்டு புதுசா டாப் 50 ஆட் ஆன கம்பெனியா ஆட்டோமேட்டிக்கா இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு நல்ல ஸ்டாக் எது கெட்ட ஸ்டாக் எது அனலைஸ்லாம் பண்ண தேவையில்ல. எப்பவுமே இதுல டாப் 50 கம்பெனிஸ் இருக்குன்றதுனால இந்தியா வளர்ந்ததுன்னா இந்த டாப் 50 கம்பெனிஸும் வளரும். இந்த டாப் 50 கம்பெனிஸ் வளர்ந்ததுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வளர்ந்துட்டு இருக்கும். அதனால புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சிச்சு. அதுல இருக்கிறதுலயே பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா வர வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வரணும்னா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.